ஸோ ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இப்போ இந்தியன் ஆர்மியில் 2025க்கான எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்திருந்தது. இப்போ வந்து அதுக்கான ஃபிசிக்கலுக்கான ஏரோ வைஸ் வந்து டென்டேட்டிவ் ஷெட்யூல் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தான் ரிசல்ட் வந்து ஒரு 1 or 2 days தான் ஆச்சு. அதுக்குள்ளே இதுக்கான ஃபிசிக்கலுக்கான டேட் வந்துருச்சு. இப்போது இந்த ஃபிசிக்கலுக்கான டேட் நோட்டீஸில் நமக்கு நம்ம ஏரோவில் எந்த சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் ஏரோக்கான ஃபிசிக்கல் டேட் எந்தெந்த டேட் அப்படின்றதையும் பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்கலாம் அப்படின்னா இந்த நோட்டீஸ்க்கான பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் கொடுத்துருக்கிறது ரியலா ஃபேக் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. அது ரியல் ஆனது தான். ஸோ நீங்கள் வெப்சைட்டும் செக் பண்ணி பார்த்துருக்கலாம். ஸோ வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்கிற அந்த டென்டேட்டிவ் ஷெட்யூல்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஏரோ வைஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அந்தந்த ஏரோவுக்கு அந்தந்த டேட் அப்படின்றத. ஸோ இதில் நம்ம தமிழ்நாட்டில் சென்னை ZRO கீழே வர்றது தான் கோயம்புத்தூர் ஏரோ, திருச்சி ஏரோ அண்ட் சென்னை ஏரோ வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் ஏரோக்கான ஃபிசிக்கல் டேட் மட்டும்தான் இருக்கும். சென்னை ஏரோவுக்கும் திருச்சி ஏரோவுக்கும் இந்த இடத்துல இருக்காது. நீங்கள் எங்கேனாலும் செக் பண்ணி பார்த்துருக்கலாம், இருக்காது. ஏன் அப்படின்னா இதை மிஸ் பண்ணிட்டாங்களா இல்லை வந்து அதுக்கான டேட் இதுக்கப்புறம் வரப்போகுது அப்படின்றது மட்டும் தெரியல. மேபி மிஸ் பண்ணியிருக்கிறது தான் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் திருச்சி ஏரோ, சென்னை ஏரோ இருந்தீங்க அப்படின்னா யாரும் வரி பண்ணிக்க தேவையில்ல. உங்களுக்கான ஃபிசிக்கலுக்கான டேட் நோட்டீஸ் கூடிய சீக்கிரம் அவங்க வந்து வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ கோயம்புத்தூர் ஏரோக்கான ஃபிசிக்கல் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் 25 செப்டம்பர் 10 வரையும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஈரோட்டில், ஓகேங்களா, இந்த வாட்டி ஈரோட்டில் வந்திருக்கு. எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்கிறவங்களாம் நான் கோயம்புத்தூர் ஏரோவில் வருவீங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல், தருமபுரி, ஈரோடு, மதுரை, நாமக்கல், நீலகிரி, சேலம், தேனி, கிருஷ்ணகிரி அண்டு திருப்பூர், இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க எல்லாமே கோயம்புத்தூர் ஏரோ கீழே வருவீங்க. ஸோ அவங்களுக்கான ஃபிசிக்கல் டேட் 25 ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது, 10 செப்டம்பர் வரையும். இந்த வாட்டி வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தெரியல. பட் ஆனால் எல்லாமே வந்து குயிக்காக நடக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் ஏரோவுக்கு மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஏரோவிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 ஸ்டார்ட் ஆகுது ஒரு சில ஏரோவில். ஓகேங்களா? 1 ஸ்டார்ட் ஆகுது, ஆகஸ்ட் 1 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஏரோவும் மேக்ஸிமம் வந்து செப்டம்பர் மந்த் எண்டுக்குள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ சீக்கிரம் கண்டக்ட் பண்ணுறதுக்கான காரணம் ப்ராசஸ் வந்து சீக்கிரமாக வந்து இந்த வாட்டி நடத்துகிறாங்க. ஓகேங்களா? போன வாட்டி மாதிரி வந்து ஒவ்வொரு ஏரோவும் ஒவ்வொரு மாதம் இருக்கும், அது வந்து தள்ளி போகும். போன வாட்டி சென்னை ஏரோவுக்கான ஃபிசிக்கலே வந்து இந்த வருஷம் ஜனவரி மந்த்து தான் வந்து ஃபிசிக்கலே அட்டன் பண்ணாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது இந்த வாட்டி ப்ராசஸ் வந்து குயிக்காக நடத்துகிறாங்க. ஸோ இந்த 1 வீக், இந்த லாஸ்ட் 25 days, இந்த 25 daysல நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணி எவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஓடுறீங்களோ அப்படி யாரெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவங்க மட்டும் தான் செலக்ட் ஆக முடியும். கோயம்புத்தூர் ஏரோவில் கிட்டத்தட்ட 3600+ ஜிடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்காங்க. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஃபிசிக்கலுக்கு ஸ்மார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த 25 நாள் தான் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிசிக்கல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஜுரி ஆகாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட் பேட்ச், இந்த 2வது பேட்ச், இந்த பேட்சுக்குள்ளே அடிக்க பாருங்கள். முடியாத பட்சத்தில் அந்த 6.25 நிமிஷத்தில் வரக்கூடிய 4வது பேட்ச் கூட நீங்கள் அடிக்கலாம். ஓகேங்களா? மொத்தம் 4 பேட்ச் இந்த வாட்டி ரன்னிங். கண்டிப்பாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து செலக்ட் ஆக முடியும். சென்னை ஏரோவும் திருச்சி ஏரோவும் வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஃபிசிக்கல் டேட்க்கான நோட்டீஸ் கூடிய சீக்கிரம் வந்து அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டை நம்ம ஜாயின் இண்டியன் ஆர்மி வெப்சைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நான் அனௌன்ஸ் பண்ண உடனே நம்மளோட சேனலில் நான் கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன். உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது இந்தியன் ஆர்மிக்கான எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஃபிசிக்கலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம் சேனலில் இந்த பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கல அப்படின்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி இந்த நோட்டீஸை வந்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது ஆர்மி எக்ஸாமுக்கு வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக வந்து சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜெய்ஹிந்த்.